ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸான வேலிடேஷன்ஸ், பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸான சர்ச்சஸ் எல்லாம் சிம்பிளாக ஒரு லைன்லேயே நம்மளால் எழுதிட முடியும். ஜாவாஸ்கிரிப்டில் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதுறதுன்னு சொல்லிட்டு சின்டாக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், பேட்டர்ன் அப்படின்னு நேம் வைக்கிறேன், என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். அப்புறமா 2 ஸ்லாஷ் கொடுத்துட்டு இந்த ஸ்லாஷுக்கு நடுவில் நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் எழுத முடியும், என்னெல்லாம் எழுத முடியும், எப்படியெல்லாம் எழுத முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுக்குள்ள நான் சிம்பிளாக டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். அது என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனி ஒரு வேல்யூ கூட, ஒரு ஸ்ட்ரிங் கூட தான் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அதாவது நம்மளோட இன்புட் இந்த பேட்டர்ன் கூட மேட்ச் ஆகுதா இல்லையா, மேட்ச் ஆகுது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் மேட்ச் ஆகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மகிட்ட ஒரு இன்புட் வேணும் இல்லையா, ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், இன்புட்னு வச்சுக்கிறேன். நீ என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். இன்புட்டையும் நான் டெஸ்ட்னே வச்சுக்கிறேன், ஏன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்லையா. கம்பேர் பண்ணி பார்க்குறது 2 விதத்தில் பண்ணலாம். ஒன்று வேலிடேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இது கூட மேட்ச் ஆகுதா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிங்குக்குள்ள இந்த பேட்டர்ன் எங்கெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி பார்க்குற மாதிரியும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வேலிடேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். ஓகே, சார் ஒரு கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், டிட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுவும் நானே கிரியேட் பண்ணிக்கிற ஒரு வேரியபிள் தான். இங்கே வந்து இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்ன் டாட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம இன்புட்டை பாஸ் பண்ணிக்க முடியும். இந்த இன்புட்டை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ console.logல டிட் மேட்ச்சை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள், நமக்கு ட்ரூன்னு வந்துருச்சு. இனி சர்ச் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட், ஒரு பேட்டர்னை வச்சு தான் இங்கே நம்ம டெஸ்ட் பண்ணோம். சர்ச் பண்ணுறதுக்கு இந்த இன்புட்டில் இருந்து இந்த பேட்டர்னில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதோட ஆன்சரை மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறேன். என்ன நேம் வேணும் நீங்கள் வச்சுக்கலாம். இனி இந்த இன்புட் இருக்குல்லையா, அந்த இன்புட் டாட் மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த பேட்டர்னை நான் பாஸ் பண்ணுறேன். இனி console.logல இந்த மேட்சஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். என்னெல்லாம் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணோம்னா பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் நமக்கு ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் ஆச்சு. இந்த டிட் மேட்ச்சில் நம்ம பார்க்கும்போது அங்கே நம்ம வேலிடேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நமக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இதே நம்ம சர்ச் பண்ணுற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு அரே மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். மேட்சஸ் என்னென்ன கிடச்சிச்சு, அது எந்த பொசிஷனில் இருந்துச்சு, நம்ம என்ன இன்புட் கொடுத்தோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். இந்த வீடியோவில் நான் வேலிடேஷன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதோட ஃபாலோ அப் வீடியோவில் சர்ச் பெர்ஸ்பெக்டிவ்ல சின்ன சின்ன விஷயங்கள் அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மேட்சஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்படி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ட்ரூ கிடைக்குது. இப்போ பேட்டர்ன்ஸ்குள்ளே நம்ம என்னென்ன விதத்தில் பேட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா நான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் கோடடாக ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். நம்மளோட ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, நம்ம கம்பேர் பண்ண போகிற ஸ்ட்ரிங்கில் இந்த வேர்டு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் மீனிங். இப்போ இதில் நிறைய சினாரியோஸ் நம்ம செஞ்சு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் ஸ்பேஸ் கொடுத்து இதுக்கு பின்னாடி தேர்ன்னு கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணாலும் ட்ரூ தான் வரும். மீனிங் இந்த வேர்டு இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக. இப்போ இங்கே நான் ஐஎன்ஜி கொடுக்குறேன். இப்போ சர்ச் பண்ணாலும் நமக்கு ட்ரூ தான் வரும். ஏன்னா இந்த வேர்ட் இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல மேட்ச் ஆயிடுச்சு இல்லையா. அது இன்னொரு வேர்டாக இருந்தாலுமே ஒரு வேர்டோட ஒரு பார்ட்டாவது மேட்ச் ஆயிடுச்சு இல்லையா. இந்த மாதிரி மேட்ச் ஆனாலுமே நமக்கு ட்ரூ தான் கிடைக்கும். இதுதான் ஹார்ட் கோடடாக ஒரு இன்புட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ணுறது. இனி சப்போஸ் இந்த மாதிரி ஹார்ட் கோடடாக நம்ம கொடுக்காம ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம பேட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். ஸோ பேட்டர்ன்ஸ் டிப்பிக்கலி நிறைய விதங்கள் இருக்கும். நான் ஒன்றுனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் A to Z அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே லோவர் கேஸில் கொடுக்குறேன். A to Zன்னு கொடுத்தேன்னா ஏலேருந்து ஜிக்குள்ளே ஏதாவது ஒரு லெட்டர் இங்கே இருக்கணும் அப்படின்றதான் மீனிங். ஸ்கொயரில் கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரே ஒரு கேரக்டர் தான் டினோட் பண்ணும். ஸோ இதுக்குள்ளே ஏதாவது ஒரு கேரக்டர் A to Zக்குள்ளே இருந்தாலே போதும். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணால் பாருங்கள், நமக்கு ட்ரூ தான் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு நிறைய ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு கேரக்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நிறைய ஸ்பேஸோ நம்பரோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ வச்சுக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணாலும் நமக்கு ட்ரூ வரும். ஏன்னா இந்த பேட்டர்ன் இந்த இன்புட்குள்ளே ஏதாவது ஒரு கேரக்டர் மேட்ச் ஆனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. ஸோ இங்கே ஒரு கேரக்டர் மேட்ச் ஆயிடுச்சு, நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. மல்டிபிள் கேரக்டர்ஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு ஒரு கேரக்டர் பார்க்குறோம். ஓகே, இது இங்கே A to Zக்கு பதிலாக A to Zன்னு சொல்லிட்டு நான் கேபிட்டலில் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ அப்பர் கேஸ் லெட்டர்ஸை பார்க்கும். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள், நமக்கு ஃபால்ஸ் வரும். ஏன்னா இதுக்குள்ளே அப்பர் கேஸ் லெட்டர்ஸே இல்லை. இப்போ இங்கே நான் அப்பர் கேஸ் லெட்டர் ஒன்று ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ட்ரூ வரும். இப்போ சப்போஸ் நமக்கு நம்பர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 0 to 9 அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ சேவ் பண்ணாலும் பாருங்கள், நமக்கு ட்ரூ வருது. ஏன்னா ஒரே ஒரு கேரக்டர் நம்பராக இதுக்குள்ளே எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குது. இந்த இடத்துல இருக்குது, நமக்கு 2 இருக்குது. ஸோ மேட்ச் ஆயிடுச்சு. இனி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸாக வேண்டாம், நம்ம நினைக்கிற ஏதாவது ஒரே ஒரு கேரக்டர் நமக்கு மேட்ச் ஆனால் போதும் அப்படின்னு வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹேஷ் அப்படின்ற கேரக்டர் எங்கேயாவது ஒரு இடத்துல மேட்ச் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதையும் ஹார்ட் கோடடாக கொடுக்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போ ட்ரூ வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேபிட்டல் C கன்ஃபார்மாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்மால் d இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பார்த்துக்கலாம். நம்பர் வேணும்னா இந்த மாதிரி பார்த்துக்கலாம். நம்ம பேட்டர்ன் பார்த்தோம் இல்லையா, பேட்டர்ன்லேயே பார்த்தோம்னா A to Z தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இப்போ A to Dக்கு நடுவில் ஏதாவது வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ A to D கொடுத்துக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ரிசல்ட் ட்ரூ வருது. இதை A to C கொடுத்தனா பாருங்கள் நமக்கு ஃபால்ஸ் வரும். ஏன்னா ABC அப்படின்றது இதுக்குள்ளே எங்கேயாவது இருக்கா இல்லை இல்லையா. ஸோ A to Cக்கு நடுவில் எதுவுமே இங்கே மேட்ச் ஆகுதுனால நமக்கு ஃபால்ஸ் வந்துருச்சு. இதேமாதிரி நம்பர்ஸும் பார்த்தோம்னா 0 to 9 தான் கொடுக்கணும்னு இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் 3 to 5 கொடுக்குறோம்னா 3, 4, 5 மூணில் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகணும். இப்போ பாருங்கள் சேவ் பண்ணால் நமக்கு மேட்ச் ஆகுது. இதே நான் இங்கே 4 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 or 5 மேட்ச் ஆகணும். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ஃபால்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் ரேஞ்ச் ஒரு எண்ட் ரேஞ்ச் டினோட் பண்ணி நடுவில் ஹைஃபன் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு வேல்யூவை இந்த மாதிரி ஹார்ட் கோடடாகவும் கொடுத்துக்கலாம். பட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலே மீனிங் ஒரே ஒரு கேரக்டரை அது மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்னு தான். மல்டிபிள் கேரக்டர்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ளே ஒன்றா தானே நம்ம கொடுத்து பார்த்தோம். ஒவ்வொரு பேட்டர்னாக தானே கொடுத்து பார்த்தோம். மல்டிபிள் பேட்டர்ன்ஸையும் நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 இல்லைனா 5 இதுக்குள்ளே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பக்கத்து பக்கத்தில் கொடுத்துட்டா போதும். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு 3 இருக்குது மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் நான் அதை 3 ரெண்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு 4 கொடுக்குறேன்னா நமக்கு ஃபால்ஸ் வரும். இதே நான் 5 கொடுத்தேன்னா நமக்கு ட்ரூ வரும். ஸோ இதுக்குள்ளே நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் ஒன்று அந்த குரூப்பாக இருக்கும் ஹைஃபன் வச்சு, அப்படி இல்லைனா இண்டிவிஜுவல் வேல்யூஸாக இருக்கும். அப்படி எவ்வளோ வேல்யூஸ் வேணும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஒன்னொன்னையும் செக் பண்ணும். அதில் ஏதாவது ஒன்று ஆர் கண்டிஷன் மாதிரி தான் அதுக்குள்ளே கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ A to Z இருக்குது, கேபிட்டல் A to கேபிட்டல் Z இருக்குது, இப்படி கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஏலேருந்து ஜிக்குள்ளே ஏதாவது ஒரு லெட்டர் இல்லைனா ஆர் கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் ஜிக்குள்ளே ஏதாவது ஒரு லெட்டர். இப்போ இங்கே பாருங்கள் டி நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு எதுவுமே இல்லை, பட் இந்த கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள் நான் A to Z கொடுக்குறேன் ஆர் 5 to 6 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன சொல்கிறோம், ஏலேருந்து ஜி வரைக்கும் உள்ளதில் ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகணும், இல்லைனா ஆர் 5லேருந்து 6க்குள்ளே ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகணும்னு கொடுக்கும். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் இப்போவும் ட்ரூ வருது. இந்த 5 to 6 வேணா நான் 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஏலேருந்து ஜி வரைக்கும் உள்ள ஏதாவது ஒரு கேரக்டர் இல்லைனா 5 மேட்ச் ஆகணும்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள் 5 மேட்ச் ஆகுது, ட்ரூ வந்துடுச்சு. இந்த 5 நான் 6 மாத்திரன்னா பாருங்கள் ஃபால்ஸ் வந்துடும். இப்போ நான் இங்கே A கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ட்ரூ வரும். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷனையோ ஒரு கேரக்டரையோ பல எக்ஸ்பிரஷன்ஸையோ பல கேரக்டரையோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம கொடுத்துக்க முடியும். பட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்குறதுக்கான மீனிங் என்னென்னா அதில் இருக்கிற ஏதாவது ஒன்று ஒரே ஒரு இடத்துல ரிப்பீட் ஆனாலே போதும். ஸ்கொயர் ப்ராக்கெட்னா ஒரே ஒரு இடம் அப்படின்னு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இப்போ 2 விஷயங்கள் மேட்ச் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதுக்கு பக்கத்துலேயே கொடுத்துட்டா போதும். இது ஒன்று கொடுக்குறோம், அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று கொடுக்குறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம்னா A to Z மேட்ச் ஆகணும்னு கொடுக்குறோம், அடுத்து 5 மேட்ச் ஆகணும்னு கொடுக்குறோம். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் A to Zயும் மேட்ச் ஆகணும், அதுக்கு பக்கத்தில் 5ம் மேட்ச் ஆகணும் அப்படின்ற மீனிங். ரெகுலர் எக்ஸ்பிரஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பிரஷன் அதுக்கு பக்கத்தில் அடுத்த எக்ஸ்பிரஷன் பக்கத்தில் போகும். ஸோ சர்ச்சுமே அதுக்கு பக்கத்தில் தான் தேடும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 6 5 ஆகலாம். A to Zக்குள்ளே ஒன்று மேட்ச் ஆகணும், மேட்ச் ஆகுது. தனியாக கொடுத்துட்டோம்னா அது ஒரு AND கண்டிஷன் மாதிரி. ஸோ இதுவும் மேட்ச் ஆகணும் அண்ட் அதுக்கு பக்கத்தில் 5 இருக்கணுன்றது தான் மீனிங். பட் இதுக்கு பக்கத்தில் 5 இருக்கா, இல்லை, தள்ளி தான் இருக்குது. ஸோ இப்போ சேவ் பண்ணோம்னா நமக்கு ஃபால்ஸ் வரும். இதுக்கு பக்கத்தில் நம்ம 5 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் ட்ரூ வந்துருச்சு. நான் 5க்கு பதிலாக 0 to 5 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரூ வருது. இந்த இடத்துல நம்ம வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்தாலும் மேட்ச் ஆகும். கரெக்டாக 0 to 5க்கு நடுவில் தானே 2 இருக்குது. ஸோ ட்ரூ வந்துருச்சு. இப்படி பக்கத்தில் நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்கும்னா இங்கே லிட்ரலி பக்கத்தில் தான் அது தேடி பார்க்கும். பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் மேட்ச் ஆகும். இது புரிஞ்சிச்சு இல்லையா? இனி நம்ம ரிப்பீட்டேஷன்ஸ் பார்க்கலாம். ரிப்பீட்டேஷன்ஸ் அப்படின்னா இது எத்தனை தடவை ரிப்பீட் ஆகலாம் அடுத்த எக்ஸ்பிரஷனை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்றது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு பக்கத்தில் நான் ஒரு ப்ளஸ் கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ளஸ்ஸுக்கு மீனிங் என்னென்னா 1 or more மேட்சஸ் இருக்கணுன்றது தான். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் படி 1 இல்லைனா அதுக்கு மேற்பட்ட மேட்சஸ் இருக்கலாம். அதுக்கப்புறமா பக்கத்துலேயே இது வந்துடணும். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ட்ரூ வருது. ஏன்னா 1 or more 1 மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ சக்ஸஸ். அதுக்கு பக்கத்துலேயே இந்த எக்ஸ்பிரஷன் வந்துருச்சு. இங்கே இந்த ப்ளஸ்ஸை வந்து இது ப்ளஸ் இது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ப்ளஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ்பிரஷன் 1 இல்லைனா அதுக்கு மேற்பட்ட தடவை வரலாம் அப்படின்றது தான். இப்போ இந்த ஏக்கு பக்கத்தில் நான் வந்து ஒரு C கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன, இந்த பேட்டர்னில் 1 இல்லைனா அதுக்கு மேற்பட்ட தடவை மேட்ச் வரலாம். ஆனால் அதுக்கு பக்கத்தில் அடுத்த எக்ஸ்பிரஷன் வந்திருக்கணும், 2 வந்திருக்கணும். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ட்ரூ வரும். இப்போ நான் இங்கே A to D கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணால் நமக்கு ட்ரூ தான் வரும். இங்கே நான் என்ன பண்ணுறேன், டிக்கு அப்புறமா ஒரு E கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ஃபால்ஸ் வரும். ஏன்னா இந்த பேட்டர்ன் 1லேருந்து 1க்கு மேற்பட்ட தடவை மேட்ச் ஆகணும். பட் இங்கே ஒரு தடவை தான் மேட்ச் ஆகிருக்கு, அதுக்கு மேற்பட்ட தடவை மேட்ச் ஆகலை. பட் ஒரு தடவை மேட்ச் ஆனாலே நமக்கு ஃபைன் தான். பட் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறமா என்ன வரணும், ஒரு நம்பர் வரணும். பட் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு அப்புறமா நமக்கு ஒரு ஆல்ஃபபெட் வந்திருக்கு. இதுக்கும் நடுவில் வேறு ஒரு கேரக்டர் வந்தனால இப்போ நமக்கு ஃபால்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த ப்ளஸ் மாதிரி 2-3 ஐட்டம்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டார் அப்படின்னா 0 or more, அதாவது இதை வந்து ஆப்ஷனலாக கொடுக்குற மாதிரி. இந்த பேட்டர்ன் படி எதுவுமே இல்லைனாலுமே பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ட்ரூ வரும். ஏன்னா இந்த பேட்டர்ன் படி எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதை மொத்தமாக ஸ்கிப் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா 0 to 5 இருக்கான்னு பார்க்குறோம். 0 to 5ல் 2 இருக்குது, அதனால் நமக்கு ட்ரூ வந்துருச்சு. இதே கொஸ்டின் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. கொஸ்டின் மார்க் எதுக்குன்னா
0 ஆர் 1 டைம் தான் ரிப்பீட் ஆகணும் அப்படின்றது. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே நான் பியிலேருந்து டின்னு கொடுத்துட்டு இங்கே பி கொடுக்குறேன், பின்னாடி ஏ வேணால் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா ஒரு நம்பர் இருக்குது, அதுக்கு பின்னாடியே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பேட்டர்ன் இருக்கணும், பியிலேருந்து டி. இப்போ சேவ் பண்ணாலும் பாருங்கள் நமக்கு ட்ரூ வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிக்கு பதிலாக இங்கே ஏ கொடுத்துறேன். இப்போ சேவ் பண்ணாலும் ட்ரூ தான் வருது. ஏன் இதை நம்ம ஆப்ஷனலாக வச்சுருக்கோம். கொஸ்டின் மார்க்கோட மீனிங் என்ன, 0 ஆர் மோர். ஸோ இது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்பர் இருக்கான்னு பார்க்குது, நம்பர் மட்டும் இருக்குது, அந்த விதத்தில் அது மேட்ச் ஆகிடுது. இங்கே இன்னொரு விதமாக நம்மளால் இந்த ரிப்பீட்டேஷன்ஸை கொடுக்க முடியும். அது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்குள்ளே. ஓகே, ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம இதர் ஒரு வேல்யூ கொடுக்கலாம், இல்லைனா கம்மா கொடுத்து 2 வேல்யூ கொடுக்கலாம். இது ரெண்டுக்கும் மீனிங் இருக்குது, நான் என்னென்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் 1 கொடுத்தேன் அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஒரு தடவை நமக்கு மேட்ச் ஆகணும். இப்போ நான் சேவ் பண்ணனா பாருங்கள், இந்த பேட்டர்ன் ஒரு தடவை மேட்ச் ஆகி அதுக்கு பக்கத்துலேயே நம்பர் இருக்கிற மாதிரி எங்கேயாவது இருக்கா, இல்லை. நமக்கு இங்கே நம்பர் இருக்குது, பட் அதுக்கு பின்னாடி ஒரு தடவை மேட்ச் ஆகிற மாதிரி இந்த பேட்டர்ன் இல்லை. பி டு டி இல்லை, இங்கே ஏ தான் கொடுத்துருக்கோம். இப்போ நான் இங்கே டி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பேட்டர்ன் ஒரு தடவை மேட்ச் ஆகுது, பக்கத்துலேயே நம்பர் வருது. இப்போ நான் சேவ் பண்ணனா பாருங்கள், நமக்கு ட்ரூ வந்திருக்கும். இதே எனக்கு இங்கே 2 டைம்ஸ் மேட்ச் ஆகணும்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பருக்கு முன்னாடி 2 தடவை இது மேட்ச் ஆகிருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் ஃபால்ஸ் வந்துடும். ஏன்னா இங்கே 2 கேரக்டர் இருக்குது, பட் ஒரு தடவை தான் மேட்ச் ஆகிருக்கு, இது மேட்ச் ஆகலை கரெக்டாக. இப்போ இங்கேயும் நான் வந்து ஒரு சி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் 2 தடவை மேட்ச் ஆகிற மாதிரி 2 கேரக்டர்ஸ் இருக்கான்னு பார்க்குது, அதுக்கு பக்கத்தில் நம்பர் இருக்கான்னு பார்க்குது. ஸோ இதுவும் மேட்ச் ஆகுது, இதுவும் மேட்ச் ஆகுது, பக்கத்தில் நம்பர் இருக்குது. இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ட்ரூ வந்திருக்கும். இப்போ இந்த 2க்கு பக்கத்தில் நம்ம சாலிடாக ஒரு நம்பர் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர்ஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு கூட நம்ம கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2, நான் 5 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் 2, மேக்ஸிமம் 5 மேட்சஸ் இருக்கலாம், ஆனால் 5க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், நான் 1 2 3 4 5 கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணால் ட்ரூ வருது. 6 கொடுக்குறேன், சேவ் பண்ணாலும் ட்ரூ தான் வரும். ஏன் அப்படின்னா இப்போது இந்த பேட்டர்னை பார்க்கல, இந்த பேட்டர்னை பார்க்குது. புரியுது இல்லையா? இந்த பேட்டர்ன் அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே எங்கேயாவது மேட்ச் ஆனால், அப்போ அதுக்கு பின்னாடி முன்னாடி இருக்கிறது மேட்ச் ஆகிற மாதிரி இருந்து நமக்கு ஃபீல் ஆனாலுமே இப்போ இந்த பேட்டர்ன் நமக்கு மேட்ச் ஆகுது. 5 கேரக்டர் நமக்கு தேவையான மாதிரி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நம்பர் இருக்குது அப்படின்னாலே நமக்கு இப்போ ட்ரூ தான் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் பை ப்ராக்டிஸில் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே நான் ஒரு நம்பர் கொடுக்காம வெறுமனே கம்மா மட்டும் கொடுத்துட்டேன்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2 இல்லைனா அதுக்கு மேற்பட்ட எத்தனை மேட்சஸ் வேணாலும் இருக்கலாம்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். இப்போ பார்த்தாலும் பாருங்கள் நமக்கு ட்ரூ வரும். ஏன்னா மினிமம் 2, மேக்ஸிமம் எத்தனை மேட்ச் வேணாலும் இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கணும் அப்படின்றது நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு கரெக்டாக. இப்போ நான் மினிமம் 2க்கு பதிலாக 1 தான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ஃபால்ஸ் வந்துடும். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ இங்கே ரிப்பீட்டேஷன்ஸுக்கு நம்ம என்னென்ன வைக்கிறோம், ப்ளஸ் வைக்கிறோம், ப்ளஸ்னால் 1 ஆர் மோர், ஸ்டார் வைக்கிறோம், ஸ்டார் அப்படின்னா 0 ஆர் மோர், கொஸ்டின் மார்க் வைக்கிறோம், கொஸ்டின் மார்க் அப்படின்னா 0 ஆர் 1. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம சாலிடாக நம்பர் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தோம்னா ஒரே ஒரு தடவை தான் ரிப்பீட் ஆகணும். கம்மா கொடுத்து வேறு ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா மினிமம் 1, மேக்ஸிமம் இந்த அளவுக்கு ரிப்பீட் ஆகலாம். இப்போ நம்ம கம்மாவை எம்டியாக விட்டுட்டோம்னா மினிமம் நம்ம டினோட் பண்ணுறோம், மேக்ஸிமம் நம்ம டினோட் பண்ணலை. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இனி நம்ம கொஞ்சம் அட்வான்ஸான டாபிக்ஸ் பார்க்கலாம். இனி ஆங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆங்கர்ஸ் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சு எந்த இடத்துல மேட்ச் ஆகணுன்றது. இப்போ நமக்கு 2 விதமான ஆங்கர்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்டார்ட், இன்னொன்று எண்டு. இன்னொரு ஆங்கர் இருக்குது, அதை நம்ம கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டார்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேரட் சிம்பிள் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு கேரட் சிம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்பிரஷன்ஸை கொடுத்துருந்தோம் அப்படின்னா மீனிங் நம்ம கம்பேர் பண்ணுற ஸ்ட்ரிங்கில் முதல் இடத்துல இருந்து இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு மேட்ச் ஆகி போகணும். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணனா பாருங்கள் நமக்கு ஃபால்ஸ் வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டு இடத்துலேருந்து அது மேட்ச் ஆகலை, ஃபஸ்ட் இடத்துல ஸ்பேஸ் வந்துருச்சு கரெக்டாக. இப்போ இந்த ஸ்பேஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ட்ரூ வரும். ஏன்னா முதல் இடத்துல இருந்து இந்த பேட்டர்ன் நமக்கு மேட்ச் ஆகுது. முதல் இடத்துல கண்டிப்பாக ஒரு கேரக்டராவது இந்த பேட்டர்னில் இருக்கணும், அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு கேரக்டர் இருக்கணும். அதனால் நமக்கு இது மேட்ச் ஆகிடுச்சு, நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ இதுக்கு பின்னாடி நான் ஒரு டி கொடுக்குறேன், இப்போவும் நமக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா 1, மோர்னு கொடுத்துருக்கோம், 1 ஆர் மோர்னு கொடுத்துட்டோம் கரெக்டாக. இப்போ 1 ஆர் மோர் மேட்ச் ஆகி அதுக்கப்புறம் நம்பர் வந்துருச்சு. இப்போ நான் இங்கே ஏ கொடுத்தேன்னா இப்போ நமக்கு மேட்ச் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு கேரக்டரே ஃபெயில் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு கேரக்டர் இதில் இல்லை கரெக்டாக. அப்போ அதுலேயே ஃபெயில் ஆயிடுச்சு, நமக்கு ஃபால்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் ஸ்டார்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது. இதே மாதிரி எண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு டாலர் யூஸ் பண்ணோம். இந்த ஸ்டார்ட்டையும் எண்டையும் ஒன்றா யூஸ் பண்ணோம்னா அதில் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போதைக்கு நான் ஸ்டார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எண்டு கொடுக்குறேன். எண்டு நம்ம எப்படி கொடுக்கணும்னா ஒரு டாலர் சிம்பிள் வச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி. ஸோ டாலர் கொடுத்துட்டோம்னா மீனிங் என்னென்னா நம்ம கம்பேர் பண்ணுற ஸ்ட்ரிங்கில் கடைசி போர்ஷன் இந்த பேட்டர்னில் இருக்கணும். இப்போ நான் சேவ் பண்ணால் நமக்கு ஃபால்ஸ் வரும். ஏன்னா கடைசியில் 5# அப்படின்னு இருக்குது. பட் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், லாஸ்ட் டிஜிட் ஒரு நம்பராக இருக்கணும், அதுக்கு முன்னாடி இந்த பேட்டர்னில் 1 ஆர் மோர் கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஹேஷை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணாலும் நமக்கு ஃபால்ஸ் தான் வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஏ கொடுக்குறேன், இப்போவும் ஃபெயில் ஆகும். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பியிலேருந்து டிக்கு நடுவில். இனி என்ன பண்ணுறேன், ஒரு பி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நமக்கு ட்ரூ வந்துடும். ஸோ எக்ஸ்பிரஷன் ஒன்று தான். இங்கே இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஸ்டார்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறோம், அதை விட்டுட்டு லாஸ்ட்டில் டாலர் கொடுத்தோம்னா எண்டை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இதே சப்போஸ் நம்ம ஸ்டார்ட்டும் எண்டும் நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நம்ம எப்போ ஸ்டார்ட்டும் எண்டும் சேர்த்து கொடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்போம் அப்படின்னா இந்த என்டையர் ஸ்ட்ரிங்கும் கரெக்டாக
கரெக்டாக நம்ம நினைக்க பேட்டர்னில் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் அந்த மாதிரி கொடுக்குறது. இதுக்குள்ளே எங்கேயாவது மேட்ச் ஆகுதா அந்த கான்செப்டே கிடையாது. இந்த என்டையர் ஸ்ட்ரிங்கும் நம்ம நினச்ச மாதிரி இதுக்கு பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் அப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இருந்தால் மேட்ச் ஆகும், இல்லைனா ஃபெயில் ஆயிரும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ஃபால்ஸ் ஆயிரும். ஏன்னா இந்த பேட்டர்ன் மட்டும்தான் உள்ளேயே இருக்கணும். இது இல்லாமல் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. என்டையர் பேட்டர்ன் அப்படியே மேட்ச் ஆகணும். ஸோ என்டையர் பேட்டர்ன் என்னது? ஃபஸ்ட்டு பிசிடியில் ஏதாவது ஒன்று இல்லைனா அதுக்கு அதிகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கலாம். அது இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கலாம். அதோட முடிஞ்சிடணும். கரெக்டாக. இப்போ நான் இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணால் நமக்கு ஃபால்ஸ் வரும். ஏன்னா நம்ம இங்கே ஏ வச்சுருக்கோம். இப்போ நான் இங்கே சி கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ட்ரூ வரும். ஸோ ஸ்டார்ட்டும் எண்டும் கொடுக்குறோம்னா நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அந்த என்டையர் இன்புட்டும் அப்படியே மேட்ச் ஆகணும் நம்ம பேட்டர்ன் கூட. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம நினைக்கிறது வந்தால் பத்தாது. ஓகே, இனி ஒரு ஆர் கண்டிஷன் மாதிரி நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியும். அதை எப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்டார்ட்டே ரிமூவையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு ஆர் ஆப்ரேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆர் ஆப்ரேட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்கொயரில் 7 to 9 அப்படின்னு இருக்கிறேன். ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த எக்ஸ்பிரஷன் பக்கத்தில் ஒன்று இது, அப்படி இல்லைனா இது, அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ட்ரூ வரும். ஏன்னா இது கூட ஒன்று இது மேட்ச் ஆகணும், இல்லைனா இது. ஸோ இது மேட்ச் ஆகிடுச்சு, அதனால நமக்கு ட்ரூ வந்துருச்சு. இப்போ நான் இந்த 5க்கும் 7க்கும் நடுவில் இருக்கிற 6 கொடுக்குறேன். இங்கே இப்போ பாருங்கள் ஃபெயில் ஆயிரும். ஏன்னா இதுக்கு பக்கத்தில் ஒன்று இது மேட்ச் ஆகணும், இல்லைனா இது மேட்ச் ஆகணும். ரெண்டுமே மேட்ச் ஆகலை கரெக்டாக. அதனால தான் இங்கே ஃபெயில் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் நான் 9 இப்போ இங்கே 8 வச்சுட்டு இங்கே நான் 9 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 8 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பட் இங்கே 9 இருக்குது. இப்போவும் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ 0 to 5க்கு நடுவில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நமக்கு சக்ஸஸ் வரும். 7 to 8க்கு நடுவில் வேறு ஏதாவது இருந்தாலும் நமக்கு சக்ஸஸ் வரும். ஸோ இது ஆர் கண்டிஷன். இன்னி இதோட சேர்த்து குரூப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, குரூப்பிங் அப்படின்றது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ப்ராக்கெட் ஆட் பண்ணி இங்கே ஒரு ப்ராக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனை குரூப் பண்ணிட்டோம். ஸோ இது மொத்தமாக சேர்த்து நமக்கு சக்ஸஸ் ஆகணும், ஆர் இது நமக்கு வரணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கரெக்டாக. இப்போ நான் சேவ் பண்ணால் பாருங்கள் இது மொத்தமாக சேர்த்து நமக்கு சக்ஸஸ் ஆகுதா? இல்லை. ஏன்னா இங்கே பாருங்கள் இங்கே சிசி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் 0 to 5 இருக்கணும், பட் 0 to 5 இல்லை. அதனால் அது மொத்தமாகவே ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆர் கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த பேட்டர்னாவது மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த மொத்தத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண மாதிரி. இப்போ இது எதுவுமே இல்லைன்னா இந்த பேட்டர்னாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ 7 to 8க்கு நடுவில் ஒன்று இருக்குது. ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 7 to 8க்கு பதிலாக இங்கே நான் 4 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபுல் பேட்டர்ன் நமக்கு மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு சக்ஸஸ் வரும். கரெக்டாக. இப்போ இங்கே சிசிக்கு பதிலாக நான் ஏஏ கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள் இந்த பேட்டர்னும் மேட்ச் ஆகலை, அதனால் ஃபால்ஸ் வந்துடுச்சு. இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகலை, ஃபால்ஸ் வந்துடுச்சு. இப்போ இந்த 4க்கு பதிலாக நான் 8 கொடுத்தேன்னா பாருங்கள் இந்த என்டையர் பேட்டர்ன் மேட்ச் ஆகிருக்காது, அதனால் அது விட்டுரும். ஆர் இந்த பேட்டர்னாவது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். 7 to 8க்குள்ளே ஒரு நம்பராவது இருக்கான்னு பார்க்குறோம். பார்த்தோம்னா பாருங்கள் நமக்கு ட்ரூ வந்துடுச்சு. இந்த மாதிரி குரூப் பண்ணியும் நம்ம எக்ஸ்பிரஷன்ஸை கொடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ இது கூட சேர்த்து சும்மா நான் ஸ்டார்ட் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டார்டிங் பொசிஷனில் நமக்கு இது வேணும், ஆர் இது வேணும் அப்படின்னு வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ப்ராக்கெட்டை போட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட்டை போடுறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங் பொசிஷனில் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கணும் அப்படின்னு நான் மீன் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ஃபால்ஸ் வரும். ஏன் ஃபால்ஸ் வருதுன்னா, ஸ்டார்டிங்கை நம்ம மொத்தமாக குரூப் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்டிங்கில் இது இருக்கணும், இல்லைனா ஸ்டார்டிங்கில் இது இருக்கணும். கரெக்டாக. இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த பேட்டர்ன் நமக்கு மேட்ச் ஆகலை, ஏன்னா நம்ம ஏஏ கொடுத்துட்டோம். ஸோ இது மொத்தமாக ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி செக் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி செக் பண்ணும்போது நம்ம என்ன மீன் பண்ணுறோம், ஸ்டார்டிங்கில் 7 to 8 இருக்கான்னு பார்க்குறோம். 7 to 8 ஸ்டார்டிங்கில் இருக்குதா? ஸ்டார்டிங்கில் இல்லை, எண்டில் தான் இருக்குது, அதனால் மேட்ச் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக அன்டூ பண்ணி இந்த எக்ஸ்பிரஷனையும் வச்சுட்டு 8 ரிமூவ் பண்ணி இங்கே ஏ கொடுத்தோன்னா பாருங்கள் இப்போவும் நமக்கு மேட்ச் ஆகும். இன்னும் நமக்கு 3 கான்செப்ட்ஸ் தான் மிச்சம். ஒன்று ஷார்ட் ஹேண்ட்ஸ் அப்படின்ற கான்செப்ட், இன்னொன்று எஸ்கேப் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், இன்னொன்று நெகட்டிவ் சினாரியோவை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட். இது மூணையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஸ்கேப் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு டாலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு லாஸ்ட்டில் ஒரு டாலர் மேட்ச் ஆகணும் அப்படின்றது தான் என் கண்டிஷன்னா. இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு லாஸ்ட்டில் ஒரு டாலர் மேட்ச் ஆகணும்னு கொடுப்பேன். பட் இந்த டாலர் அப்படின்றது ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் யூஸ் ஆகிற ஒன் ஆஃப் த கேரக்டர். அப்போ இப்போ என்ன ஆகும்னா, இந்த டாலரை ஒரு கேரக்டராக எடுத்து, ஒரு சர்ச் கேரக்டராக எடுத்து இங்கே சர்ச் பண்ணாது, அது ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட ஒரு பேட்டர்னாக தான் பார்க்கும். அப்படி ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட ஒரு இன்ஃபர்மேஷனை அதை பார்க்காம அதை ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டராக பார்க்கணும், தேடுறதுக்கான ஒரு கேரக்டராக பார்க்கணும்னா இது நம்ம எஸ்கேப் பண்ணி விடணும். எஸ்கேப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுத்தா போதும். ஒரு பேக் ஸ்லாஷ் கூட நம்ம ஒரு கேரக்டர் இந்த மாதிரி கொடுக்கும்போது இதை ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட ஒரு பார்ட்டாக பார்க்காது, இதை ஒரு கேரக்டராக பார்க்கும். இப்போ இங்கே ஏ கொடுத்தோம்னா என்ன மீனிங், இந்த சென்டென்ஸ் ஏல முடியணும். கரெக்டாக. இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் ஏல முடியுது. இப்போ நான் இங்கே டி கொடுத்தோன்னா ஃபால்ஸ் வந்துடும். ஸோ ஏல முடியுது. எனக்கு இப்போ டாலரில் முடியணும் அப்படின்னா இங்கே நான் என்ன கொடுக்கணும், டாலர் கொடுத்தா பத்தாது, டாலர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அங்கேயே யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ன்றனால அதை எஸ்கேப் பண்ணி கொடுக்கணும். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ட்ரூ வருது. சில நேரங்களில் ரிமூவ் பண்ணாலும் நமக்கு இந்த மாதிரி ட்ரூ தான் வரும். பட் இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் நிறைய இடங்களில் நமக்கு யூஸ் ஆகும். ப்ராப்பராக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் வரலன்னா இந்த மாதிரி எஸ்கேப் கேரக்டர்ஸை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், அதை நம்ம ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இனி ஷார்ட் ஹேண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, திஸ் இஸ் சம்திங் with the price of $5 இந்த மாதிரி வச்சுக்கலாம்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே எங்கேயாவது நம்பர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறேன். யூசுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 0 to 9 கொடுத்துட்டோம்னா இதுக்குள்ளே எங்கேயாவது நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0 to 4 கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா 0 to 4 இதுக்குள்ளே எங்கேயாவது இருக்கா, இல்லை 5 தான் நம்மகிட்ட இருக்குது, ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு நம்பர் மேட்ச் ஆனால் போதும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட் ஹேண்ட் இருக்குது. இப்படி /d கொடுத்துட்டோம் அப்படின்னா /d அப்படின்றது ஒரு நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா நமக்கு மேட்ச் ஆயிடும். இப்போ நான் சேவ் பண்ணால் பாருங்கள் எனக்கு ட்ரூ வந்துருச்சு. இனி இது கூட நம்ம ரிப்பீட்டேஷன் பேட்டர்ன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், நான் ப்ராக்கெட் கொடுத்து 2 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 2 நம்பர் பக்கத்து பக்கத்தில் இருக்கணுன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சேவ் பண்ணால் பாருங்கள் ஃபால்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 5 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நமக்கு ட்ரூ வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் 1,2 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 1 அப்படி இல்லைனா 2 மேட்ச் ஆகணும். இப்போ பாருங்கள் இதை ரிமூவ் பண்ணாலும் நமக்கு ட்ரூ வரும், 2 போட்டாலும் ட்ரூ வரும், 3 போட்டாலும் ட்ரூ தான் வரும். பட் அதை நம்ம எப்படி பார்க்குறோம், இந்த பேட்டர்ன் இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே எங்கேயாவது மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோம். இங்கே பார்த்தோம்னா இந்த இடத்துல மேட்ச் ஆகுது கரெக்டாக, அப்படி இல்லைனா 54 மேட்ச் ஆகுது. ஸோ அந்த பேட்டர்ன் மேட்ச் ஆனாலே போதும், அதுக்கு பக்கத்தில் நம்பர் இருந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணாலும் நம்ம இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகுதுன்னு தான் பார்க்கலாம். இப்போ சப்போஸ் நமக்கு ஸ்ட்ரிக்டாக 3 தான் வரணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கூட நம்ம கிளப் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி கொடுக்கலாம், ஸ்பேஸுக்கு அப்புறமா 2 கேரக்டர் தான் இருக்கணும்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் நான் ஸ்பேஸ் கொடுக்குறேன், ஸ்பேஸுக்கு அப்புறமா 2 கேரக்டர் தான் இருக்கணும்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம்னா ஸ்பேஸுக்கு அப்புறம் 2 கேரக்டர் இருக்குன்றது நமக்கு ட்ரூவாக தான் வரும். அதுக்கப்புறமா ஒரு டாலர் இருக்கணும்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே என்ன பண்ணலாம், ஒரு டாலரை இந்த மாதிரி எஸ்கேப் பண்ணி விட்டுறலாம். இது எண்டு கிடையாது, அது ஒரு கேரக்டர், அதனால் எஸ்கேப் பண்ணி விட்டுறேன். இப்போ நம்ம என்ன கொடுக்குறோம், ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஒரு நம்பர் 1 இல்லைனா 2 தடவை வரலாம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு டாலர் இருக்கும் அப்படின்றத நம்ம மீன் பண்ணுறோம். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ஃபால்ஸ் வரும். ஏன்னா ஒரு ஸ்பேஸுக்கு அப்புறம் 3 கேரக்டருக்கு அப்புறம் தான் டாலர் இருக்குது, 2 கேரக்டருக்கு அப்புறம் டாலர் கிடையாது. இப்போ நான் ஒரு நம்பரை டெலிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஸ்பேஸ் 2 நம்பர் டாலர், அந்த ஃபுல் பேட்டர்ன் இங்கே மேட்ச் ஆகுதா, சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ட்ரூ வரும். இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணனா பாருங்கள் நமக்கு ஃபால்ஸ் வரும். இதே மாதிரி /sன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. /sன்றது ஒரு ஸ்பேஸை ரெப்ரசென்ட் பண்ணும். இப்படி ஸ்பேஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா /sம் கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாலும் பாருங்கள் நமக்கு ஃபால்ஸ் வருது. இங்கே நான் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா நமக்கு ட்ரூ வரும். ஸோ /s அப்படின்றது ஸ்பேஸ், /dன்றது ஒரு நம்பர். இனி /b அப்படின்னு ஒன்று இருக்குது. /b அப்படின்னா பவுண்ட்ரி. ஸோ /b எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சம் அப்படின்ற ஒரு வேர்டு நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூ வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ட்ரூ வந்துருச்சு. இதே சம்திங் கொடுத்தாலும் நமக்கு ட்ரூ தான் வரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சம்ன்ற வேர்டு, பட் இங்கே சம்திங்ன்ற வேர்டு தான் இருக்குது, அப்படி இருந்தாலும் ட்ரூ தான் வருது. பட் நமக்கு இந்த சம்ன்ற வேர்டு இண்டிவிஜுவலாகவே உள்ள நமக்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும்னா நம்ம ஒரு வேர்ட் பவுண்டரி செட் பண்ணலாம். ஸோ வேர்ட் பவுண்டரி எப்படி செட் பண்ணுவோம்னா, இந்த வேர்டுக்கு முன்னாடியும் பின்னாடி ஒரு பவுண்டரி கொடுத்துட்டா போதும். பவுண்டரி /b அப்படி கொடுக்கணும். இந்த மாதிரி பவுண்டரி கொடுத்துட்டோம்னா இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ஃபால்ஸ் வரும். ஏன்னா இது ஒரு இண்டிவிஜுவல் வேர்டாக நம்ம சர்ச் பண்ணுறோம், பட் அது இண்டிவிஜுவல் வேர்டு கிடையாது, அது கூட சேர்த்து வேறு ஏதோ ஃபார்ம் ஆகி இது வேறு வேர்டுன்றனால நமக்கு மேட்ச் ஆகலாம். இப்போ நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தனா பாருங்கள் நமக்கு மேட்ச் ஆயிடும். இனி /wன்னு ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு டாலரை மட்டும் வைக்கிறேன்னு பாருங்களேன், இப்போ ஃபால்ஸ் வந்துடும். ஸோ எதெல்லாம் அது ஒரு வேர்ட் கேரக்டர் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னா, ஆல்ஃபபெட்ஸையும் நம்பர்ஸையும் அண்டர்ஸ்கோர் இது 3யுமே அது ஒரு வேர்ட் கேரக்டர் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இங்கே நீங்கள் இப்போ நம்பர் கொடுத்தாலுமே இது வந்து ஒரு வேர்ட் கேரக்டர் தான், அதுக்கு பக்கத்தில் டாலர் இருந்தாலும் ஒரு வேர்ட் கேரக்டர் நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ பாருங்கள் நமக்கு ட்ரூ வந்துடும். இப்போ ஏஏன்னு கொடுத்தாலும் பாருங்கள் நமக்கு மேட்ச் வந்துடும். ஸோ இதுதான் ஒரு வேர்ட் கேரக்டர். இனி இப்போ நம்ம பார்த்ததில் இந்த /sன்றது ஸ்பேஸு, /dன்றது நம்பர், /wன்றது ஒரு வேர்ட் கேரக்டர் கரெக்டாக. இப்போ அதோட கேபிட்டல் வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ /s கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்பேஸை தவிர வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் உள்ளே கண்டிப்பாக இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இது வந்து நெகட்டிவ் சினாரியோவில் போகும், இந்த அப்பர் கேஸில் போகிறது எல்லாமே. பட் இந்த நெகட்டிவ் சினாரியோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்பேஸை தவிர அப்படின்றத நம்ம மீன் பண்ணுறோம், ஆனால் ஸ்பேஸ் இங்கே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம மீன் பண்ணல, ஸ்பேஸை தவிரன்னு தான் மீன் பண்ணுறோம். ஸோ ஸ்பேஸை தவிர வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ இங்கே பாருங்கள் நான் வெறுமனே ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன், இப்போ சேவ் பண்ணால் நமக்கு ஃபால்ஸ் வந்துடும். பட் ஸ்பேஸை தவிர வேறு ஏதாவது ஒன்று இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் ட்ரூ வரும். ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் நெகட்டிவ் சினாரியோ இது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம மீன் பண்ணவே கூடாது, இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு மட்டும் தான் நம்ம மீன் பண்ணோம். ஸோ /s அப்படின்னா ஸ்பேஸை தவிர வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். /d அப்படின்னா நம்பர்ஸை தவிர வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ இங்கே வெறுமனையாக நம்பர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சுன்னா ஃபெயில் ஆகும். /d இப்போ வெறுமனையாக நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபெயில் ஆகும். அதை தவிர வேறு ஏதாவது இருந்தாலே பாஸ் ஆயிரும். இங்கே பாருங்கள் வேறு ஏதாவது இருந்தாலே நமக்கு பாஸ் ஆயிரும். இதே /wக்கு பதிலாக /W கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஒரு வேர்ட் பிரேக்கை தவிர வேறு ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ஃபால்ஸ் வரும். இதுக்கு பக்கத்தில் ஒரு டாலர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், டாலர்ன்றது அந்த ஆல்ஃபபெட்ஸ் நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் அந்த இதில் வரல இல்லையா, டாலர் வேறு இல்லையா. இப்போ பாருங்கள் நமக்கு ட்ரூ வரும். இதே ஸ்பேஸ் கொடுத்தாலும் பாருங்கள் நமக்கு ட்ரூ வரும், ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் நமக்கு ட்ரூ வரும். ஸோ இதுதான் கேபிட்டல் லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. அதை தவிர வேறு ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, ஒரு விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன் முன்னாடி சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது நம்ம A to Z பார்த்தோம், A to Z பார்த்தோம், 0 to 9 பார்த்தோம். இந்த மாதிரி 3யும் கிளப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ 3 எக்ஸ்பிரஷனில் ஏதாவது ஒன்று வரும். இது கூட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வேணும்னா அதையும் கொடுத்துக்கலாம். இப்போ டாட் வேணும், கமா வேணும், ஹைஃபன் வேணும், இந்த மாதிரியெல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வேணும்னா அதையும் நம்ம கொடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸில் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஹைஃபன் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு ப்ராப்பராக ரிசல்ட்
கொடுக்கலன்னா நீங்கள் அதை எஸ்கேப் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன். நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது இப்போ A to Z குள்ளே இருக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பார்த்தோம்னா நம்ம டெஸ்ட்னு கொடுத்தா நமக்கு மேட்ச் ஆகும். இப்போ கேபிட்டலில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மேட்ச் ஆகாது. இப்படி கொடுத்தோம்னா நமக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா EST இருக்குது இல்லையா, அதனால் மேட்ச் ஆகுது. இது மொத்தம் கேபிட்டலில் கொடுத்துருக்கோம்னா இந்த பேட்டர்னில் எதுவுமே இதுக்குள்ளே இல்லை. ஒரு கேரக்டர் தான் நம்ம செக் பண்ணுறோம். அந்த ஒரு கேரக்டர் இதுக்குள்ளே இல்லை. கரெக்டாக, அதனால் நமக்கு ஃபெயில் ஆகுது. இப்போ சப்போஸ் கேஸ் இன்சென்சிட்டிவாக நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேட்டர்னுக்கு வெளியில் ஒரு ஐ கொடுத்துட்டா போதும். இப்போ கேஸ் இல்லாமல் செக் பண்ணணும். இப்போ சேவ் பண்ண பாருங்கள், நமக்கு ட்ரூ வரும். இனி நாட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஓகே, இப்போ திஸ் இஸ் அ சென்டென்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் A to Z கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? A to Zயில் ஏதாவது ஒரு கேரக்டர் நமக்கு எங்கேயாவது இருந்தால் போதும். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கொடுக்கல. ஸ்டார்டிங்கில் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் A to Zயில் இருக்கணும் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறோம். கரெக்டாக? இது நமக்கு A to Z இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறோம்னா ஒரு கேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் இதை யூஸ் பண்ணோம்னா இது ஸ்டார்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதை தவிர வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. எப்போவுமே நெகட்டிவ் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வேறு ஏதாவது உள்ள இருக்கான்னு தான் பார்க்கும். இதை நான் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடுறேன், கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு. அதையும் போட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன். இப்போ நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா A to Z இல்லாமல் வேறு ஏதாவது உள்ள இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ட்ரூ வருது. ஏன்னா உள்ள நம்ம ஸ்பேஸ் வச்சுருக்கோம். இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் ஃபால்ஸ் வந்துடும். ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? A to Z இல்லாமல் வேறு ஏதாவது உள்ள இருக்கா. இப்போ நம்பர் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 0 to 9 கொடுத்தேன்னா 0 to 9 இல்லாமல் வேறு ஏதாவது உள்ள இருக்கா. இப்போ பாருங்கள் நமக்கு ட்ரூ வந்துடும். ஏன்னா உள்ள வேறு கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் நம்பர் மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 0 to 9 இல்லாமல் வேறு ஏதாவது உள்ள இருக்கா? இல்லை இல்லையா? ஸோ இப்போ ஃபால்ஸ் வந்துடும். இனி இது கூட சேர்த்து நான் ஸ்டார்ட்டையும் சேர்த்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன மீன் பண்ணுறோம்னா முதல் கேரக்டர் 0 to 9 இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா பாருங்கள் முதல் கேரக்டர் 0 to 9 தான். அதனால் நமக்கு ஃபால்ஸ் வந்துருச்சு. இது முதல் கேரக்டர் நான் A கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன மீன் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு கேரக்டர் 0 to 9 இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ 0 to 9 இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா? வேறு ஏதாவது இருக்குது. ஸோ ட்ரூ வரும். ட்ரூ வந்துருச்சா? கேப்புக்கும் நாட்டுக்கும் அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதல்ல நம்ம கேப் யூஸ் பண்ணோம்னா அது ஸ்டார்ட்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷனுக்குள்ளே எங்கே நம்ம கேப் யூஸ் பண்ணாலும் அதை நம்ம நாட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நான் என்ன பண்ணுறேன்? இப்போ ஃபஸ்ட்டு கேரக்டர் 0 to 9 இருக்கணும்னு கொடுக்குறேன். இப்போ ஃபால்ஸ் வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் A கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு ட்ரூ வருது. இதுக்கு பக்கத்துலேயே நான் என்ன பண்ணுறேன்? நாட் ஆஃப் 0 to 9 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்ன மீன் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு கேரக்டர் 0 to 9 தான் இருக்கணும். ரெண்டாவது கேரக்டர் 0 to 9 இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்க போகிறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள் ஃபால்ஸ் வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் 0 to 9 தான். இது 0 to 9 இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா? அது ஒரு நம்பராக தான் இருக்குது. இப்போ நான் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா பாருங்கள் நமக்கு ட்ரூ வந்துடும். ஸோ 0 to 9 இல்லாமல் வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரூ வந்துடும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்னா ஒரு கேரக்டர் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் நம்ம நினச்ச மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற அடுத்த கேரக்டர் இந்த பேட்டர்னை மேட்ச் பண்ணியிருக்கான்னு பார்க்குறோம். இருக்குது. அதான் நமக்கு ட்ரூ வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் சினாரியோ புரிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம 2 எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுவோம். அது 2 எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹியர் இஸ் மை ஃபோன் நம்பர் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் STD கோட் கொடுக்குறோம். அதுக்கப்புறமா 10 டிஜிட் நம்பர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இன்புட்டை நம்ம வேலிடேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம 2-3 வேலிடேஷன்ஸ் இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வேலிடேஷன் நம்ம என்ன பார்க்கலாம்னா எனக்கு இதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 10 டிஜிட் நம்பர் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்? இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸை நான் /s கொடுக்கலாம், இல்லைனா வெறுமனே அப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். நான் /s கொடுக்குறேன். அதுக்கு பக்கத்தில் /d ஒரு நம்பர் இப்படி நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0 to 9 கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? /d கொடுக்குறேன். ஓகே, /d எனக்கு எக்ஸாக்ட்லி 10 டைம்ஸ் இருக்கணும். சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ட்ரூ வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் ஃபால்ஸ் வந்துருச்சு. ஸ்பேஸ் ஆட் பண்ணுறேன், ட்ரூ வருது. ஒரு நம்பரை டெலிட் பண்ணுறேன், ஃபால்ஸ் வருது. ஒரு நம்பர் ஆட் பண்ணுறேன், ட்ரூ வருது. இன்னொரு நம்பர் ஆட் பண்ணாலும் ட்ரூ வரும். ஏன்னா இப்போ 11 கேரக்டர்ஸ். பட் நம்ம எதிர்பார்க்குறது ஸ்பேஸுக்கு அப்புறம் 10 கேரக்டர்ஸ் இருந்தாலே நமக்கு பேட்டர்ன் கிடச்சிருச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இதுக்கப்புறம் சென்டென்சஸ் போகும் அப்படின்னா இதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம்? இங்கே இந்த 10 நம்பருக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் ட்ரூ வந்துருச்சு. இப்போ கரெக்டாக நம்ம ஒரு ஃபோன் நம்பரை வேலிடேட் பண்ணிட்டோம். இதே சப்போஸ் இதுக்கப்புறம் ஸ்பேஸ் இல்லை, இதோட சென்டென்ஸ் முடியுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? லாஸ்ட்டில் ஒரு $. ஆட் பண்ணிடலாம். ஸோ இதோட இந்த சென்டென்ஸ் முடியணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்டில் 10 டிஜிட் நம்பர் அதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ சேவ் பண்ணாலும் நமக்கு ட்ரூ தான் வருது. 11 டிஜிட் ஆட் பண்ணால் பாருங்கள் நமக்கு ஃபால்ஸ் வருது. இப்போ ஃபோன் நம்பரை நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம் இல்லையா? அதுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்கணும்னு வேலிடேட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நம்பர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேட்டர்ன் எப்படி கொடுக்கலாம்? இங்கே நான் என்ன பண்ணுறேன்? இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் கொடுப்பேன். பட் இந்த 2 ப்ராக்கெட்டுமே நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணுறது தான். அப்போது இதை ஒரு கேரக்டராக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு எஸ்கேப் கொடுக்கணும். கரெக்டாக? ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர், இது ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர். இதுக்கு நடுவில் /d மினிமம் ஒரு தடவை, மேக்ஸிமம் 3 தடவை இருக்கலாம்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ட்ரூ வரும். ஸோ இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கணும். அப்புறமா /d நம்பர் வந்து மினிமம் 1 இருக்கணும், இல்லைனா 3 இருக்கணும். இப்போ நான் ஒன்றுமே கொடுக்கலன்னா ஃபால்ஸ் வந்துடும். மினிமம் 1 இருந்தால் ட்ரூ வந்துடும். இப்போ 2 நம்பர் கொடுத்தாலும் நமக்கு மேட்ச் ஆகும், 3 நம்பர் கொடுத்தாலும் மேட்ச் ஆகும், 4 கொடுத்தா நமக்கு ஃபெயில் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு பாஸ் ஆயிரும். இப்போ சப்போஸ் இது
இதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ப்ளஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ளஸ் கொடுக்கும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ப்ளஸ்ன்றது நம்ம ரிப்பீட்டேஷனுக்காக பேட்டர்ன்ஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு ப்ளஸ்ஸை நீங்கள் ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்னை யூஸ் பண்ணாமல் அது ஒரு கேரக்டராக யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதையும் எஸ்கேப் பண்ணணும். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ட்ரூ வருது, ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணால் நமக்கு ஃபால்ஸ் வருது. இப்போ பார்த்தோம்னா நம்ம எண்டில் இவ்வளோ வரணும்னு கொடுத்துருக்கோம் கரெக்டாக. இதை நம்ம டெலிட் பண்ணாலும் இங்கே நான் ப்ளஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு ட்ரூ தான் வரும். ஸோ ஸ்ட்ரிங்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த ஃபோன் நம்பர் இந்த பேட்டர்னில் இருந்துச்சுன்னா ஓகே. இனி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான சினரியோ ஸ்டார்ட் எண்டு ரெண்டுமே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்ட்ரிங்குமே நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா, அந்த பேட்டர்ன் நம்ம சால்வ் பண்ணலாம். அதுக்கு ஈஸியாக நம்ம ஒரு இமெயில் ஐடி எப்படி வேலிடேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், franklinando@test.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். இதை நம்ம சால்வ் பண்ண பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம ஒரு இமெயில் ஐடியை வேலிடேட் பண்ண போகிறோம்னு தெரியும். ஸோ அந்த ஃபுல் இன்புட்டுமே நம்ம நினைக்கிற பேட்டர்னில் இருக்கணுன்றது தான் மீனிங் கரெக்டாக. ஸோ அந்த சிச்சுவேஷனில் நம்ம ஸ்டார்ட் எண்ட் ரெண்டையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிட்டு சம் இன்ஃபர்மேஷனில் ஸ்டார்ட் ஆகணும், சம் இன்ஃபர்மேஷனில் முடியணும்னு கொடுத்தேன். இப்போ ஸ்டார்ட் எண்டும் கொடுத்தாச்சு. இனி இதுக்கு நடுவில் என்னென்ன வரணும்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, ஒரு அட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் கன்ஃபார்மாக. அந்த அட்டுக்கு முன்னாடி மினிமம் ஒரு கேரக்டராவது இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த ஒரு கேரக்டர் ஒரு வேர்ட் கேரக்டராக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நம்பராகவும் இருக்கலாம், ஆல்ஃபபெட்ஸாகவும் இருக்கலாம், அண்டர்ஸ்கோராகவும் இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டார்டிங் எப்படி இருக்கணும்னா /w இருக்கணும். இப்போ நான் சேவ் பண்ணா பாருங்கள் நமக்கு ஃபால்ஸ் வரும். ஏன்னா அதோட முடியணும்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு வேர்ட் கேரக்டரோட முடிஞ்சிடும். முன்னாடி நான் வேர்ட் கேரக்டர் அப்படின்னு சொன்னது நீ ஒரு வேர்ட் கேரக்டர்னு எடுத்துக்காதீங்க. வேர்ட் கேரக்டர்னா ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், அண்டர்ஸ்கோர் இது மூணில் ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தாலே போதும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதை டெலீட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு ஸ்டார்ட் ஆகணும், அப்புறமா ஒரு வேர்ட் கேரக்டர் இருக்கணும், ஒரு வேர்டில் ஒரு வேர்ட் கேரக்டர் இருக்கணும், அதோட முடிஞ்சிடணும். ஸோ ஒன்றே ஒன்று தான் இருக்கணும்னு தான் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ இதை பாருங்கள், இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணால் நமக்கு ட்ரூ வரும். இங்கே பாருங்கள் அண்டர்ஸ்கோர் கொடுத்தாலும் நமக்கு சக்ஸஸ் ஆகும். இதே ஹைஃபன் கொடுத்தோன்னா ஃபெயில் ஆகும். இங்கே நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வேர்ட் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கலாம், ஒன்று இல்லைனா அதுக்கு மேலே இருக்கலாம் கரெக்டாக. ஸோ ஒன்று இல்லைனா அதுக்கு மேலே இருக்கலாம்னா நம்ம என்ன கொடுக்கணும், இங்கே ஒரு ப்ளஸ் ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் ஆட் பண்ணோம்னா என்ன அர்த்தம், ஒன்று இல்லைனா அதுக்கு மேலே இருக்கணும்னு அர்த்தம். இப்போ நான் இதை டெலிட் பண்ணிட்டு சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ட்ரூ வரும். இப்போ நான் இதுக்கு நடுவில் அண்டர்ஸ்கோர் கொடுத்தாலும் நமக்கு மேட்ச் ஆகும், இப்படி கொடுத்தாலும் மேட்ச் ஆகும், நம்பர்ஸ் கொடுத்தாலும் மேட்ச் ஆகும், என்ன கொடுத்தாலும் மேட்ச் ஆகும். ஸோ இதுதான் டிப்பிக்கல் இமெயில் ஐடி பேட்டர்ன் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இது கூட சேர்த்து டாட் வேணும் அப்படின்னா அதையும் கொடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இதை ப்ராக்கெட்டில் ஆட் பண்ணி இது இல்லைனா டாட்டு எத்தனை தடவை வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு கொடுக்கும். இப்போ சேவ் பண்ணால் நமக்கு மேட்ச் ஆகும். இதுக்கு நடுவில் டாட் கொடுத்தாலும் நமக்கு மேட்ச் ஆகும், எத்தனை டாட் கொடுத்தாலும் மேட்ச் ஆகும். ஸோ அட்டுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம ஃபுல்லாக பக்காவாக வேலிடேட் பண்ணிட்டோம். இனி என்ன பண்ண போகிறோம், இந்த வேலிடேஷன் முடிஞ்ச உடனே அதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு அட் இருக்கணும்னு கொடுக்குறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு அட் இருக்கணும்னு கொடுத்துறேன். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ஃபால்ஸ் வருது. ஏன்னா அட்டுக்கு அப்புறமும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது கரெக்டாக, அதனால தான் ஃபால்ஸ் வருது. இதை நான் டெலிட் பண்ணால் பாருங்கள் நமக்கு ட்ரூ வரும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிக்கிட்டே வரோம். ஃபஸ்ட்டு வேர்ட் கேரக்டர்ஸ் இல்லைனா டாட் இருக்கலாம், அது எத்தனை தடவை வேணும் இருக்கலாம், மினிமம் ஒரு தடவை இருக்கணும், அதான் ப்ளஸ்ஸு. 1 or more தான் ப்ளஸ்ஸு, மினிமம் ஒரு தடவை இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அட்டுன்ற சிம்பிள் இருக்கணும். அட்டுன்ற சிம்பிள் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் வேர்ட் கேரக்டர்ஸ் தான். நம்ம என்ன பண்ணலாம், /w ஒன்று இல்லைனா அதுக்கு மேலே இருக்கலாம்னு கொடுக்குறோம். ஸோ அட்டுக்கு அப்புறம் ஒன்று இல்லைனா அதுக்கு மேலே வேர்ட் கேரக்டர்ஸ் இருக்கணும்னு கொடுக்குறோம். ஸோ மீனிங் என்ன, இப்போ சேவ் பண்ணோம்னா நமக்கு ஃபால்ஸ் வரும். அட்டுக்கு அப்புறம் வேர்ட் கேரக்டர்ஸ் ஏதாவது ஒன்று இருந்தாலும் நமக்கு ட்ரூ வரும். ஸோ இப்படி கொடுக்கலாம், நம்பர் கொடுக்கலாம், அண்டர்ஸ்கோர் கொடுக்கலாம், நமக்கு மேட்ச் ஆகும். ஓகே, அண்டர்ஸ்கோர் டொமைன்ஸில் வருமானு சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை, ஹைஃபன் வரும். நம்ம வேணா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் இல்லைனா ஹைஃபன் வரணும்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த வேர்ட் கேரக்டருக்கு பதிலாக ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் A to Z, கேபிட்டல் A to கேபிட்டல் Z, 0 to 9 இல்லைனா ஹைஃபன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் ஏதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை வரலாம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணாலும் பாருங்கள் நமக்கு ட்ரூ வரும். ஸோ இங்கே test-test.com அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு மேட்ச் ஆகணும். இந்த .com நம்ம இன்னும் வேலிடேட் பண்ணல, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோம்னா பாருங்கள் நமக்கு மேட்ச் ஆகுது. இப்போ .com நம்ம ஆட் பண்ணோம்னா ஃபெயில் ஆகும். ஏன்னா இதோட முடியணும்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் வேலிடேட் பண்ணிட்டோம் கரெக்டாக. இனி கண்டிப்பாக ஒரு டாட் இருக்கணும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதனால் என்ன பண்ணலாம், இது பக்கத்தில் ஒரு டாட் வச்சிடலாம். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் ஃபால்ஸ் வரும். ஏன்னா இப்போவும் நம்ம டாட்டில் எண்ட் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த காமை நான் ரிமூவ் பண்ணுறேன். சேவ் பண்ணால் பாருங்கள் இது வரைக்கும் நமக்கு ட்ரூவாக இருக்குது. இனி இதுக்கு அப்புறமா நமக்கு என்ன வரணும், .com, .eu அந்த மாதிரிலாம் வருது இல்லையா. அதுக்கப்புறம் 3 கேரக்டர் 4 கேரக்டர் எத்தனை வேணும் வரலாம், .tech எல்லாம் இருக்கு இல்லையா. இதுக்கப்புறம் நான் சும்மா A to Z மட்டும் கொடுக்குறேன். எனக்கு கரெக்டாக நம்பர்ஸ் வருமானு தெரியல, எக்ஸ்டென்ஷனில் வராதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் டாட்டுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், எனக்கு A to Z இல்லைனா கேபிட்டல் A to கேபிட்டல் Z, ஒன்று இல்லைனா எத்தனை தடவை வேணும் வரலாம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணனா பாருங்கள் ஃபால்ஸ் வருது. ஏன்னா டாட்டுக்கு அப்புறம் இது இல்லை கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ணுறீங்க, .com கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நமக்கு ட்ரூ ஆயிடுச்சு. சப்போஸ் இதுக்கு லிமிட் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ளஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்து 1 இல்லைனா 5 கேரக்டர்ஸ் வரலான்னு கொடுத்துடலாம். இப்போ சேவ் பண்ணால் பாருங்கள் நமக்கு ட்ரூ வரும். 1 2 3 4 5 6 கொடுத்தோம்னா பாருங்கள் நமக்கு ஃபால்ஸ் வரும்.
இப்போ இந்த ஸ்டார்ட் டு எண்ட் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டார்ட் டு எண்டுக்கு நடுவுல வெறுமனே எனக்கு நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அது எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்க நம்ம நம்பரை வேலிடேட் பண்ணுறோம். இப்போ இங்கே பாருங்க ஒரு இன்புட் கண்டிப்பாக நம்பர்ஸாக மட்டும் தான் இருக்கணும். அப்போ தான் ட்ரூ ஆகும். ஒரு ஆல்ஃபபெட்ஸோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ ஏதாவது வந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இதுதான் ஸ்டார்ட் அண்ட் எண்டை சேர்த்து யூஸ் பண்ணுறது. ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸில் இருக்கிற மேக்ஸிமம் கான்செப்ட்டை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் நம்புறேன். ஏதாவது விஷயங்களை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அதுக்கு நான் ஏதாவது ஷார்ட்ஸோ அந்த மாதிரி ஏதாவது வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் க்ரோ ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.